வணக்கம். கொஞ்சம் பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில பேர் டெப்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட மணியை. இல்லை சில பேர் இந்த மூணுத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த மூணுத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஏன்னா அவங்க எந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியே இருக்காது. அவங்க கிட்ட காசு இருந்துச்சுன்னா அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மணியை எப்படி டைவர்சிஃபை பண்ணி எந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோலையும் நம்ம எவ்வளோ ஸ்டாக்ஸ் மேக்ஸிமமாக இருக்கணும், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தால் மேக்ஸிமமாக ஓகே அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு சயின்ஸ் கிடையாது, அது ஒரு ஆர்ட். இது வரைக்கும் இப்படி தான், இதுதான் ஃபார்முலா, இப்படி பண்ணால் இப்படி ஆகும் அப்படின்ட்டு மார்க்கெட்டில் எதையும் யாரும் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு ஆர்ட் மாதிரி தான். ஃபேமஸான ஒரு தாட் இருக்குது, டோன்ட் கீப் ஆல் யோர் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட். எல்லா முட்டையும் ஒரே குடியில் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால நம்ம மணியை நல்ல ஒரு டைவர்சிஃபை பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுலேயே ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது நம்மளுக்கு. ஒன்று லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் எனக்கு இப்போதைக்கு ஒரு லேப்டாப் அவசரமாக தேவை, இல்லை நான் ஒரு கார் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இல்லை என்னோட பையன் ஸ்டடீஸ்க்காக, இல்லை என்னோட டாட்டர் மேரேஜ்க்காக, இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சு உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களோட மணியை ரெண்டு வகையாக பிரித்து போடலாம். ஒன்று ஈக்விட்டி செக்மெண்ட்டில், இன்னொன்று டெப்ட் செக்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஈக்விட்டி செக்மெண்ட்டில் பாதி மணியை நம்ம போடலாம், டெப்ட் செக்மெண்ட்டில் பாதி மணியை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 50 to 50% நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்விட்டிலே ரெண்டு வகையாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஸ்டாக்ஸில், இன்னொன்று ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் ஒரு 50% 50% நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்லயே ரெண்டு கேட்டகரியா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று கோர் போர்ட்ஃபோலியோ, இன்னொன்று சேட்டலைட் போர்ட்ஃபோலியோன்ட்டு. இந்த கோர் போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னா, நல்ல ஒரு லாங் டேர்ம்க்கு தேவைப்படுற ஒரு பெஸ்டஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்னும் நல்ல ஒரு லாங் டேர்முக்கு. அதுதான் கோர் போர்ட்ஃபோலியோ. இன்னொன்று சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்விங் ட்ரேடிங்கு, ஏன் ட்ரேடிங் பண்ணணுமா சேட்டலைட் போர்ட்ஃபோலியோல? இதில் நம்ம ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கு தானே போர்ட்ஃபோலியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஏன் இதில் ஷார்ட் டேர்முக்கு வருது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய காசு சம்பாரிச்சாதான் அதுலேருந்து நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும்ல. ஸோ அதனால் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்து சேட்டலைட் போர்ட்ஃபோலியோலேருந்து அதுக்கப்புறம் அந்த கோர் போர்ட்ஃபோலியோ நம்ம ஆட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ்லையும் நம்ம ஒரு நல்ல டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். லார்ஜ் கேப்ல ஒரு 50 to 60% நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மிட் கேப்ல இல்லை ஸ்மால் கேப்ல நம்ம ஒரு 30 to 40% நம்ம இன்வெஸ்ட் பண்றது நல்லதா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஸ்டாக்ஸ்ல எப்படி கோர் போர்ட்ஃபோலியோ, சேட்டலைட் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கிற மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட், பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு. அது என்ன ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா மல்டி கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் அப்படின்னு எல்லாத்துலயும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இன்னொன்று பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி நிஃப்டி 50, சென்செக்ஸ் 30 அப்படின்ற இந்த இண்டெக்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்கள பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம டைவர்சிஃபைடில் இல்லை ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இல்லை பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி நம்ம மணியை ஈக்விட்டியில் 50% இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி டெப்ட்லையும் 50% இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நல்ல ஒரு கவர்மெண்ட் பாண்டு இல்லை கார்பரேட் பாண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அதுலேயும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்டு டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட மணியை ஸ்ட்ராட்டஜியாக நம்ம டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களோட ரிஸ்க்கு பொறுத்து தான். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஹை ரிஸ்க் எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியான ரிஸ்க்கு தான், என்னால் அவ்வளோ ரிஸ்க் வைக்க முடியாதுன்னா, நீங்கள் டெப்ட் பாண்ட்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் மீடியம் ரிஸ்க் ஓகே எப்படின்னாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் ஒரு ஹைப்ரிட்னா ஈக்விட்டி டெப்ட் ரெண்டுத்துலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமமாக எவ்வளோ ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் ஓகே, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தால் ஓகேன்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து மேக்ஸிமமாக 1 or 2 ஃபண்ட்ஸு அதோட சப் கேட்டகரியில் இருந்துச்சுன்னா ஓகே. சப் கேட்டகரினா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு முன்னாடி சொன்னல, இல்லை வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி சப் கேட்டகரியில் ஒரு 1 or 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போர்ட்ஃபோலியோவில் ஓகே. அதே மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் வந்து ஓகே. ஆனால் சேம் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த 2 கம்பெனியும் வந்து இண்டஸ்ட்ரி வந்து சேம் தான், இதுவும் எஃப்எம்சிஜி தான், இதுவும் எஃப்எம்சிஜி தான். அப்போ வந்து அது தப்பு. ஸோ ரெண்டுமே டைவர்சிஃபைடில் தானே இருக்கணும். ஸோ இது வந்து வேறு இண்டஸ்ட்ரியாக இருக்கணும், இதுவும் ஒரு வேறு இண்டஸ்ட்ரியாக இருக்கணும் அப்படின்றது. இப்போ மேக்ஸிமமாக வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 ஸ்டாக்ஸ் வந்து வச்சுக்கிறது நல்லது. நான் ஏன் 15 ஸ்டாக்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்? நான் 20, 30, 50, 100 ஸ்டாக்ஸில் கூட நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோ கேட்டகரியான அமௌண்ட்டும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100 ஸ்டாக்ஸ்க்கு தேவையான எல்லாமே வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? அந்த 100 ஸ்டாக்ஸ்க்கும் டெய்லியும் வந்து நம்ம அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ஸ் எப்படி மாறி இருக்கா, அந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கணும். நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 15 ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஈஸியாக நம்ம மேனேஜும் பண்ண முடியும். அதே மாதிரி 100 ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறவங்களோட ரிட்டர்னை விட 15 ஸ்டாக்ஸ் இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ரிட்டர்னே அதிகமாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.